இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இது வர்ச்சுவல் லேப்ல இருக்கு. நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட இதை செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம முதல் கனெக்ஷனை வந்து நம்ம கொடுக்கலாம். சரியா? பின் நம்பர் 7 வந்து இந்த பின் நம்பர் இல்ல இந்த 7 நம்பர் வந்து 4ஓட கனெக்ட் பண்ணுங்க. இந்த 8 வந்து 1ஓட கனெக்ட் பண்ணுங்க. 3 வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. 5 வந்து 7ஓட கனெக்ட் பண்ணுங்க. 6 நம்பர் 6 வந்து 9ஓட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ கனெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருக்கு. அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க என்ன வோல்டேஜ் கொடுத்துருமோ அந்த வோல்டேஜ் இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இங்க ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் கனெக்ஷன் இருக்கிறதுனால வர்ச்சுவலா வந்து இந்த பாயிண்ட்ல என்ன வந்து இந்த பாயிண்ட்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்க்கியூட்ல இதோட கெயின் என்னன்னா 1 + RF/R1. சப்போஸ் வந்து இங்க ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம 100 மாத்திப்போம், மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? இதை வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னா 10 வச்சுக்கிறேன். இல்லைன்னா 10 வச்சோம்னா என்ன ஆகும்? அதோட கெயின் வந்து 11 மாறுமா? இப்ப 9 வைக்கிறேன். 9 வச்சா வராது இல்லையா? சரி, 9 + 10னா இதோட இது 100/10னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 10 வரும். 10 + 1 வரணும், 11 வரணும். ஸோ நம்ம இன்புட் வந்து 1 கொடுத்தோம்னா, நான் 1 கொடுக்குறேன். 0 பக்கம் என்ன 1 இப்போ ஆன்சர் பாருங்க. இதுதான் வந்து என்னது கெயின். இந்த கெயின் வந்து 11 வந்துருச்சா? இது வந்து ஸோ ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்ணலாம். இப்போ செக் கனெக்ஷன் போட்டுட்டு கரெக்டா இருக்கா கனெக்ஷன், ஆட் டு டேபிள். இப்போ நம்ம ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இன்புட் வோல்டேஜ் 1 கொடுக்குறோம். அவுட்புட் வோல்டேஜ் என்ன வந்துருச்சு? 11 வருது. ஏன்னா நம்ம பிக்சடா வேல்யூ இங்க என்ன வந்து வச்சிருக்கோம்னா இங்க வந்து 10 வச்சிருக்கோம், இங்க வந்து 100 வச்சிருக்கோம். ஓவராலா இதோட ரேஷியோ வந்து 10. இந்த ரேஷியோ 10 1 + RF/Rன்றதுனால நம்மளுக்கு வந்து 11ங்கிறது அவுட்புட். ஸோ 1 × கெயின் வந்து 11ன்றதுனால உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது? 11 வருது. இப்போ நான் இன்புட்டை வந்து மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் நான் மாத்துறேன். இப்போ 1க்கு பதிலா இங்க மாறி இருக்கு 3. 3க்கு என்ன வரணும்? அவுட்புட் பாருங்க 33 வந்திருக்கு. கெயின் வந்து என்னது? 11. 11 × 3 என்ன வரும்? 33. சரியா? அதே போல மல்டிபிகேஷன் ஆஃப் 11. இங்க பாருங்க 6 × 11 என்ன? 66. அடுத்தது இன்னும் வேற வேல்யூ இப்போ மாத்தலாம். என்ன வந்திருக்கு? இன்புட் வந்து 10. 10 × 11 என்னது? 110. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது புரியுதா? நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரு. இவ்வளவுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஒன்னொன்னா ஆட் பண்ணலாம். இந்த டேபிள்ல இருக்கிறத ஆட் பண்ணி பிளாட் பண்ண சொன்னா இது பிளாட் பண்ணி கொடுத்துரும். சரி, இது வந்து திரும்ப நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணோம், வேற ரெசிஸ்டர் வேல்யூ மாத்தணும் அப்படின்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மாத்திக்கோங்க. இப்போ இங்க வந்து நான் 1K வச்சுக்கலாமா? எல்லாமே கிலோ ஓம்ஸ்ல தான் இருக்கு. இங்க 1 வைக்கிறேன், இங்க நான் 10 வைக்கவா? 1 இங்க 10 வச்சோம்னா கெயின் என்ன? 11 வரணும். இன்புட் 1 வச்சுக்கோமா? பாருங்க, இன்புட் வோல்டேஜ் 1, அவுட்புட் என்ன? 11 வந்துருக்கா? சரி, ஓகே. இன்புட் நான் மாத்துறேன். 44. நான் ஏற்கனவே 100 இங்க 10 வச்சிருந்தேன். இப்போ வந்து இங்க 10 இங்க 1 வச்சிருக்கேன். பட் ரேஷியோ வந்து சேம் தான். அதனால உங்களுக்கு என்னது? கெயின் அதே தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து வேற ஏதாவது மாத்தணும், ஆட் பண்ணிட்டே வர இன்னொரு வேல்யூ மாத்துறேன், ஆட் பண்றேன், இன்னொரு வேல்யூ மாத்துறேன், ஆட் பண்றேன். ஸோ கடைசியா வந்து நான் இன்புட்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் அவுட்புட் வோல்டேஜ் வந்து 11 டைம்ஸ்ல மல்டிபிகேஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை பிளாட் பண்ண சொன்னா அது பிளாட் பண்ணி கொடுத்துரும். லீனியரா இருக்கு பாருங்க கர்வ். சரியா? இதுதான் வந்து இப்போ வந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இப்போ என்ன இருக்கும் அது அப்படியே வந்து சேவ் அஸ் PDF மாத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?
நோட்டிங் நான் நோட்டிங் இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றா பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா எல்லாமே இருக்கு. இதுல வந்து 3 குவிஸ் இருக்கு. இங்க ஆப்பாம் வந்து என்னன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரால உருவாக்கப்பட்டது. அதோட பேண்ட்வித் வந்து இன்ஃபைனிட்டி. வந்து கெயின் ஆஃப் ஆப்பாம் வோல்டேஜ் பலரோட கெயின் வந்து யூனிட்டி. அப்புறம் அது ஐடியல் ஆப்பாம் ஹேஸ் இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின். எஸ் ஐடியல் ஆப்பாம் ஹேஸ் இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின். To receive zero noise voltage, to obtain finite output voltage, to control the output voltage. இது என்ன ஐடியல் வந்து இன்ஃபைனைட் வோல்டேஜ் ஒன் ஆஃப் த போல தெரியல. தி பர்பஸ் ஆஃப் an amplifier is என்னது? ஆம்பிளிஃபையரோட ஆப்பாமுடைய பர்பஸ் என்ன? The basic goal of amplifier is to input the voltage difference between the two inputs. The basic goal of amplifier amplify the output difference between the two inputs. இதான் கரெக்ட். ரெண்டாவது பாயிண்ட். ஆனா அவன் வந்து போத் ஏன்னு கேட்டான். பேசிக் ரூல்ஸ். சரி ஓகே, நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் என்ன வருது. இதுதான் தப்பா இருக்கு. இது என்ன தப்பு? அதுதான் நானே யோசிச்சேன். சரி பார்ப்போம். அதுவும் தப்பு. ஃபைனைட் அவுட்புட்டா? ஃபைனைட். To obtain finite output voltage.